ஓகே. ஹாய். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சீரியஸான ஒரு டாபிக் தான். சென்சார்ஷிப். இத பத்தி இன்னைக்கு பேசியே ஆகணும்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, நான் வந்து 2 பேக் டு பேக் 2 நைட்டுமே வந்து ரெபல் மூன் அப்படிங்கிற படத்த பார்த்தேன். இத பத்தி இன்னைக்கு கரெக்ட்டா இந்த டைம்ல அட்ரஸ் பண்ணணும்னு பேச வேண்டிய ஒரு விஷயம் தான் சென்சார்ஷிப். இப்ப Netflixே வந்து எனக்கு PG-13 வேணும்னு சொல்லி ஒரு படம் ஒண்ணு பண்றாங்க 2 ஹார்ஸ்க்கு. அத பாக்குற மாரியே இல்ல. ஏன்னா, டைரக்டர் கட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த வாரோட அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கும்ல. அதோட வாரோட கிராவிட்டாஸ் அதோட எப்படி சொல்றது உங்களுக்கு அது எவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு ஒரு எப்படி சொல்றது ஹியூமன் கைண்டுக்கே நான் சொல்றது மேன் கைண்ட் ஹியூமன் கைண்டுக்கே சொல்றேன். ஒரு வார் வந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு சுத்தி இருக்க எல்லா அந்த உலகத்தையும் பாழாக்கும் எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம்னு அந்த விஷுவல் ட்ரீட்ல unless until there isn't any blood spilled on the ground you wouldn't know the cost of war. ரத்தம் சிந்தி தியாகங்கள் பண்ணி இதெல்லாம் பார்த்தாதான் அந்த வாரோட கஷ்டம் என்னன்னு தெரியும். திடீர்னு பக்கத்து இந்தியன் 3யோட டீசர் மாதிரி இருக்கு. ஐ டிடன்ட் மீன் இட் தட் வே. பட் ஆனா ஒரு வார்னா இப்ப நீங்க எத்தனை பேர் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்றீங்க? ஐ ஹேவ் நோ ஐடியா. இன்கேஸ் நீங்க இப்ப இஸ்ரேல் இல்ல பாலஸ்தீன் இந்த இஷ்யூஸ்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, இப்ப ஈரான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்க வந்து ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்கள். சாதாரண சிவிலியன்ஸோட கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேர்ல்டுல இருந்து ஹெல்த் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு கூட எவ்வளவு சிரமப்பட வேண்டியதா இருக்கு. ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ்ல போறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ரிப்போர்ட்டிங் பண்றவங்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ் இறக்கப்படுறாங்க. அந்த மாதிரி யூ நோ த ஃபீல் ஆஃப் ஃபீல்ஸ் கிராவிட்டாஸ் ஆஃப் தட்ஸ் த ஐ திங்க் தட்ஸ் த ரைட் வேர்ட். கிராவிட்டாஸ் ஆஃப் வார் உங்களுக்கு அப்பதான் தெரியும். கட் பண்ணி நெட்ஃபிளிக்ஸ்க்கு வந்தீங்கன்னா 2 மணி நேரம் படம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு பெரிய வார்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த படம். அது வார் மாதிரியே இல்ல. லேசர் பீம் தான் போகுது, லேசர் லைட் தான் அடிக்குது, அப்படியே சும்மா அது லைட் அடிச்சு விளையாடுற மாதிரி இருக்கு. சுத்தமா ஒரு வார்க்கான ஒரு எஃபெக்டே எனக்கு தெரியவே இல்லை. அதோட இம்பாக்டே எனக்கு இல்லவே இல்லை. ஆனா முந்தா நேத்து நான் வந்து ஸ்னைடரோட டேரக்டர்ஸ் கட் பாக்குறப்பதான் அந்த லேசர் பீம் போய் ஒரு ஹியூமன் பாடியில படுறதால அது என்ன எஃபெக்ட் ஆகுது, எவ்வளவு பிளட் ஸ்பில் ஆகுது, எவ்வளவு நம்ம மேல லேசரே பற்றக்கூடாதுன்னா நம்மள அந்த உணர வைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த லைட் ஐயோ ரொம்ப டேஞ்சரான லைட் நம்ம மேல பட்டக்கூடாது. அது எல்லாமே வந்து உங்களுக்கு டேரக்டர்ஸ் கிட்ட பார்த்துட்டா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல எதுவுமே இல்லைங்க. அவ்வளவு பெரிய படமே வார் படம். வார் படத்துல பிளட் இல்ல, லைக் அடிதடி, ஃப்ராக்சர்டு போன்ஸ், பிளட் ஸ்பில் ஒண்ணுமே இல்ல. லிட்ரலி நான் வந்து அப்படியே நான் டேரக்டர்ஸ் கட் பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்கு, இவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி தானே நம்ம பார்த்தோம்ன்றதுக்காக நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பார்ட் நான் போய் பாக்குறேன். அப்படியே லிட்ரலி தெரியுது சென்சார். நம்ம ஊரு இது நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். நம்ம ஊர்ல இங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்கு. அதை நான் பேரை சொன்னா இஷா மொபைல கூட தெரியல. நம்ம ஊர்ல சென்சார்னு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. ஓப்பன் ஹைமருக்கு வந்து கருப்பு கலர் ட்ரெஸ் ஊத்தி விட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஊருக்கார கூட இவ்வளவு சூப்பரா சென்சார் பண்ண மாட்டான். அதை விட கொடூரமா சென்சார் பண்ணி வச்சிருக்கான் நெட்ஃபிளிக்ஸ்காரன். அதை பார்த்து மனசு நொந்தே போயிட்டு நான் ஒரு படமே லிட்டரலி அப்படி ஒரு விஷயம் பண்ணி எதுக்கு அந்த படத்தை நீங்க மார்க்கெட்டிங் பண்ணணும். அட்லீஸ்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியா எல்லாருக்குமே நீங்க இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வெர்ஷன் டோன் டவுன் பண்ணுங்கிறது புரியுது. அது ஏன் குளோபல் லான்ச்சா முதல்ல கொடுக்கணும். ரிலீஸ் டேட்னு ஒரு டேட் கொடுத்து எதுக்கு PG-13 வெர்ஷன் தான் குளோபல் லான்ச் நீங்க ஏன் பண்ணணும்? அது நம்ம டேரக்டர் ஒரு படம் ஒன்று கொடுக்குறாரு, கதை ஒன்று கொடுக்குறாரு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு PG-13 வெர்ஷன் நாங்கள் இன்னொன்று ரிலீஸ் பண்றோம் சைட்ல நீங்க இன்னும் நோட வேண்டியது தானே. கூட பேரல் ரிலீஸ் கூட பண்ணிருக்கலாமே. ஸோ அது மிகப்பெரிய ஒரு 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 மூவி ஒரு ஃபேனா எனக்கு மிகப்பெரிய வருத்தம் தான் அது. ஸோ சடன் இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து தான் சென்சார்ஷிப் பத்தி பேசணும்னு நினைச்சேன். ரீசெண்டா நீங்க தமிழ் யூடியூப் கம்யூனிட்டில நிறைய பேர் வந்து இந்த சென்சார் ரெகுலேஷன் ஐ திங்க் ப்ராட்காஸ்டிங் பில் இதை பத்தி நீங்க பேசப்படுறத நீங்க பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து வேற யாரும் இல்லை, என் தலைவனா மேக்நாத். அவரு வந்து அவருக்கு சம் யாரோ apparently someone has left a pen drive in his doorstep. அந்த பென் டிரைவ்ல யாருக்கோ கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம். no one knows whether it's confidential or not, but it is allegedly a confidential thing. Broadcasting Regulation Bill 2024 வந்து எப்படி இருக்குங்கிறத பத்தி அவர் டீகோட் பண்ணியிருந்தார் அவருக்கு வந்து சோர்சஸை வச்சு. அதுல இருந்து ஓகே இது இவ்வளவு வஸ்டா என்னென்ன விஷயம் அது டீட்டெயிலா டெக்னிக்கலி ரொம்ப அலச ஆரம்பிச்சிருப்பாங்க. நாம இன்னைக்கு வந்து அதை பத்தி பேச போறதில்ல.
நம்ம வந்து டோட்டலா வேற ஒரு கிரவுண்ட்ல இருந்து பேச போறோம். வாட் இஸ் சென்சார்? டு வி நீட் சென்சார் ஆர் நாட்? டு வி நீட் ஷுட் வி ஹேவ் அ சென்சார்? செல்ஃப் சென்சார் இதெல்லாம் நமக்கு வேணுமா அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ரீசெண்டா வந்து இதுல ப்ராட்காஸ்டிங் பில்னு சொல்லிட்டு ஆக்சுவலி கேபிள் பில்னு ஒன்று இருந்துச்சு. ஐ திங்க் 2004 இன்னும் நினைக்கிறேன். ஸோ ப்ரொபோஸ்டு லா ஃபர்ஸ்ட் 2023 ஒரு டிராஃப்ட் ஒன்று கொடுத்து அது பப்ளிக் டொமைன்ல வச்சிருந்தாங்க. நம்ம எல்லாம் படிச்சு பார்த்து நம்மளோட ஒப்பீனியன் கருத்துக்களுக்கு ஃபீட்பேக்லாம் சொல்றதுக்கு. So it's a proposed law aimed at overhauling the regulatory framework of the broadcasting services in India, while the bill's intention is to modernize the regulations. Already cable regulation ஒன்று இருந்துச்சு. It has raised concerns about its potential impact on free speech and media independence. இப்ப கீ ப்ரொவிஷன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் லிமிடேஷன் அகைன் டெக்னிக்கலி நம்ம டிராஃப்டை பத்தி நம்ம பேச போறது இல்ல. சென்சார்னா முதல்ல என்ன? த பில்ஸ் content evaluation standards on potential for government intervention may lead to censorship and stifling of free expression. So what is சென்சார்ஷிப்? இந்த டாபிக்ல இருந்து நம்ம சென்சார்னா என்ன நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரொஃபானிட்டி, நியூடிட்டி, ஸ்ட்ராங் லாங்குவேஜ், ஸ்ட்ராங் ஆக்ஷன், இல்லை கிராஃபிக் விஷுவல்ஸ் இதெல்லாமே இட் கேன் பி ரேட்டட். நான் வந்து சென்சாருங்கிறதே முதல்ல தப்பு. யூ கேன் கிவ் ரேட்டிங்ஸ். இந்த ஒரு மெட்டீரியல் ஒன் சோர்ஸ் மெட்டீரியல் இருக்கு, இதை யார் ஆக்சஸ் பண்ணலாம்? யூனிவர்சலா நம்ம ஊர்ல அதையும் நம்ம முதல்ல பார்ப்போம். இந்தியாவில் என்ன நிலைமையில இருக்குன்னு பார்ப்போம். இந்தியா சென்சார்ஷிப் landscape is complex and multifaceted, involving both central and state governments. Here are the key aspects. சொல்லிட்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் பத்தி ஒன்று. ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். நாம வந்து முக்கியமா ஃபிலிம் பத்தி நம்ம பேசுறோம். ஆக்சுவலி இது எல்லாமே கலந்தது தான். சென்சாருங்கிறது இது எல்லாத்த பத்தி கலந்தது தான். ப்ரெஸ்ஸை பத்தினது, ஃபிலிமை பத்தினது, ஆன்லைன் சென்சார்ஷிப், இன்டர்நெட் சென்சார்ஷிப், அப்புறம் பொலிட்டிக்கல் சென்சார்ஷிப். நோட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ்: during Kargil war, Pakistani websites, including Dawn News, were censored in India. 2003, Yahoo was banned in India after refusing to comply with government request to remove content deemed offensive. அப்ப யாஹூ வந்து பேன் பண்ணப்பட்டதா 2003லயே? Twitter was accused of censorship in India after it blocked accounts and hashtags critical of government's handling of the pandemic. 2023, Elon Musk, Twitter CEO, acknowledged that platform struggles with the censorship in India, citing the country's complex laws and regulations. இந்தியாவில் யார் யாரெல்லாம் கீ பிளேஸ் பாருங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ட்விட்டர் அண்ட் அதர் சோஷியல் மீடியா கம்பெனிஸ், இந்தியன் ஜுடிஷியரி கோர்ட்ஸ். ஓகே, சேலஞ்சஸ் அண்ட் கன்சர்ன். ஓகே, அதெல்லாம் இப்ப இத்தனை செட்டா இருக்கு இந்தியாவில் வந்து ப்ரெஸ், ஃபிலிம், ஆன்லைன், இன்டர்நெட், பொலிட்டிக்கல். இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக போகலாம். இது வந்து இருக்கிறது ஜஸ்ட் லேயிங் அவுட் த மேப். நம்ம எந்த டெரெயின்ல நம்ம போக போறோங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு டீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன்.